ஏன் அப்படி வருது? ஒரு நகர் கடலுக்குள்ள ஒரு அட்டை பண்ணையில் நடக்கிற சம்பவங்களும் உங்களுக்கு காட்டப்புறம் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் பாருங்க, உங்களுக்கு அதை காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சின்ன அட்டை வந்து விட போய் நம்ம வளர்க்குறதுக்கு. இது சின்ன அட்டை என்ன எவ்வளோ பெருசாக வரும் இன்னும் நல்லா பெருசாக வரும் மீன். ஆனால் அப்படி கையால் பிடிக்கிறீங்க இது ஒன்று நடக்காதா சாகாதா? இது கையெல்லாம் எடுக்கும், கடலுக்கும் கையெல்லாம் எடுக்கிறேன். அப்படியே படித்தா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் மீன். சாப்பாடு இதுக்கு மண் தானே. நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இதை வந்து பார்க்கலாம் நாங்கள் எடுக்கலாம்? வளர்ந்துருமா உங்களோட கோட்டையில் இது காவல் கோட்டையில் இதுதானே கூட? ரெண்டும் கூட தான். 2 கோட்டையில் காவல் கோட்டையில் இருக்கு பாருங்க. இந்த பாரு 220 அட்டை விட்டுருக்கீங்க. லயன் கிங் தான் இதில் மெயின் அட்டை இல்லையா? எக்ஸ்பர்ட் ஆனால் குட்டி அட்டையும் இருக்கேன்னு. சரி இருக்கு. அந்த மூச்சு எடுக்கிற மாதிரி சேர்க்குது என்ன தண்ணிக்கு. அப்போ இப்போ சுழியோட இல்லையா? சுழியோ உள்ளுக்கு இறங்க இல்லையா? இறங்க தேவை உள்ளுக்குள்ள இப்போ இறங்க தேவை இல்லை தண்ணிக்கு. அதை இப்போ இறங்குற அப்புறம் அது எடுக்கிற நேரம் தான் இறங்க. நாளைக்கு அன்னையாக்கள் எல்லாம் மாட்டையை போட்டுட்டு இருக்கணும். உலகம் தெரிஞ்ச ஆள் அட்டையில் எக்ஸ்பர்ட் ஆனால் அவர் தானே அட்டை வளர்ப்பில் இப்போ பழகுறாரு. அப்படி மகிழ்ச்சியா அந்த ஒற்றுமையாக அறிக்கணும் கொண்டு பாருங்க. தொழில் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியாக இருந்தால் தானே வேலை ஓடும் வேணே. எண்ணி போடுங்க அந்த தூக்கி போட்டு விட்றோம் அவ்வளோதான். இந்த பாருங்க மாடி தெரியுது. இது அப்புறம் வளர்ந்த அப்புறம் வந்து காட்டுறேன் பாருங்க. வார நேரத்தில் உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன். நோவில் என்ன வேதனை நேற்றும் பொடிசு சொன்னேன் நான் வரைக்கும் சொன்னேன் பொடியட்டேன் ஏன் அப்படி வருது? பாருங்க செத்து போட்டாட்டு வேறங்க அப்படி இருக்கணும்டா. கரையோரம் தெரியுது பாத்தீங்க. யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ஓடி பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து வந்து தான் போடிக்கணும். வேறு ஏற்கனவே போட்டது அதை எடுத்தாச்சு. முதல் போட்டது அடுத்த கிளியாக பண்ணி போட்டுதான். ஆனால் கணக்கின் படி கொண்டு பார்க்கணும். ஒட்டி போடுறது பெருசாக இதுகளுக்கு போடுறாரு பெருமட்டம் ஆகலை. சரி புது வாங்கி விடுறது வேறுங்க வேலை கொண்டு வந்து விடுறது கொண்டு விளாண்டு பெறுமதி வேறுமே குளிச்சுட்டு வந்து வியாபாரி தெளிவாக தான் இருக்கிறேன் பாருங்க. தொழில் மாலை விளையில அப்படி இருக்குது. கடற்கரை ஓரங்கள் கடல்லாம் அப்படி காட்சிகள் இருக்கின்ற பாருங்க. மாலை விளை காட்சி அப்படியே உருண்டு கொண்டு கடை பெற உள்ளது வேலை. இது பட்டியா பண்ணை இது
கடலுக்குள்ளேயே வயல் மாதிரி பிரித்து வச்சிருக்கீங்க. அப்படி எப்படி வட்டி வட்டியாக பிரிச்சிருக்கேன்னு